இப்போ நம்ம பார்த்துருக்கு ஜேடி கேமிங். இப்போ இன்றைக்கி உங்களுக்காக என்ன கேம் கொண்டு இருக்குன்னா கிராணி 2. ஆனால் அதில் கிளம்பி மட்டும் தான் இருப்பான். சரி ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி, நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். ஈஸி முடிஞ்சு. ஐம் சாரி. ஈஸி மட்டும் தான் ஆகுது. கிராண்ட்பா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம விளையாட ஆரம்பிப்போம். வெல்கம் டு கேமிங். கைஸ், அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. கைஸ், அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேலே போயிடுவோம். மேலே கிளம்பி இருந்தாலும் இருப்பான். கைஸ், ஃபஸ்ட்டு மேலே போவோம். மேலே ஒன்றுமே இல்லை கைஸ். ஏமா சார் ஸ்டன்கன் கைஸ், அடிச்சு தூக்கு மக்களே. வாங்க போ, சுட்டு தள்ளுவோம் சும்மா. கழட்டு போயில எங்கடா இருக்க? அடங்கியே இருக்காங்க. வந்துட்டாங்க கைஸ், வந்துட்டாங்க கைஸ், வந்துட்டாங்க. அங்கே கூட பார்த்தேன் ஜஸ்ட் அங்கிட்டு போயிலு கைஸ். அப்புறமேட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். கீழே செத்துட்டு இருக்கும்போது முடிச்சாதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான கேம் தான். அதில் நான் ஒருத்தர் வச்சு விளாட்றேன். அடுத்த தடவை நீங்கள் லைக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராணி கிராண்ட்பா 2 பேர் வச்சு விளாட்றேன். ஸோ இதுக்கு இந்த கீயோட வேலை முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ளே கிளாஸ் வியூஸு. இது நம்ம யூஸ் ஆனது தான். மேலே அது இது வைக்கிறது. இங்கே இங்கே போட்டுக்குவோம். ஸோ நம்ம இதுக்குள்ளே பார்த்தா விஞ்ச் சூப்பரு. முதல்ல அந்த கர்ப்பாம்பூச்சி இப்போயே போட்டு தள்ளினா தான் நல்லாயிருக்கும். விழுந்துட்டேன். ஓகே, நம்ம அது முடிஞ்சதுக்குள்ளே போட்டு தள்ளினா தான் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் இல்லாமல் இருக்கும். இல்லைனா போட்டு சொல்லிடுவாங்க நம்ம கிளம்ப. கொஞ்சம் கோலா பையன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நல்லது கிராணி கூட ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம். கிளவி அப்படி இல்லை. சரி, நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணாது போதும் போல. ஓகே, நம்ம இது புரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நாங்கள் போவோம். இப்போ கிழவனை போட்டு தள்ளிட்டு அடுத்த வழியாக இருக்கும். போட்டு தள்ளியாச்சோ? சாரி, மறதியாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பூச்சியை தான் போட்டு தள்ளுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணனே எனக்கு டவுட்டாக இருக்குது. 2 நிமிஷம் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்கா? கைஸ், ரொம்ப அழுக வருது. சுடாமல் இருந்தது ஏன் தப்புதா? கருப்பாம்பூச்சி இப்போ போட்டு தர்றேன். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இதில் தான் கிரேனேட் இருக்குல்ல, எடுத்து. ஓ நோ 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 நோ. இப்போ என்ன பண்ணுறது தெரியல, ஒன்றும் பயமாக இருக்குது. கிளம்பி வந்திருந்தாலும் வந்துருப்பேன். சரி, மிச்ச வேலைகளை பார்ப்போம். இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை கைஸ். இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஐ எம் கரெக்ட். நான் முன்னாடியே 3 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இது 2 ஷார்ட்ஸு கிராணியை பற்றி, ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஜிடிஏ மாதிரி ஒரு காப்பி போட்டிருப்பேன். அதை மறக்காமல் பார்த்துங்க. இப்போ கிளம்பி மேலே தான் வந்துருப்போம். நம்ம செப்படி நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே ஒரு தடவை போய் பார்த்துருவோம். இங்கே எப்படிலாம் இருக்குது, சுத்தமாக வச்சுருக்கானா கிளம்பின்னு பார்த்துருவோம். அப்புறம் கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் எதாவது சொல்லணுன்னா சொல்லிடுங்க, அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு அப்போ தான் வந்து நான் கிராணியை வச்சு விளையாடுவேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் வியூஸ் போதும். இன்றைக்கி கமெண்ட்லாம் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள்.
கில்டு போய் இருந்தாலும் இருப்பாங்க, நம்பவே முடியல அந்த கில்டு போயில. சரி நம்ம வந்து போவோம். கீழே விழுந்துட்டேன். சரி நம்ம போவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். யூஸான பொருள் இருந்தாலும் இருக்கும். இப்போ நம்ம எதை தேடணும்? அந்த 3 ஃபோட்டோ தானே. யூஸான பொருள் எதுவுமே இல்லை. ஸோ சாரி, இல்லை இங்கே ஒன்று இருக்குது. இது நம்மளை தேவைப்படும். இதுலேயே குளிச்சு போயிடும். ஓகே ஓகே. என்னென்ன கிளம்புனாக்கா நடே கிளட்டு போயிலே. நான் மிஸ்யூடா. ஸ்கில்ட்டு போய் இன்னும் காணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் சரி நம்ம நிஜம் இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு. ஸோ நம்ம இன்னும் எத்தனை ஃபோட்டோ வைக்கணும்? 2. இல்லை பாய்க்கு ஒன்று கலருது. கீழே போயிருங்க. ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. அதுவும் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். பெல்லை அழுத்த மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, வெப்பன் கீ கேஸ் அடிச்சு தூக்குவோம். வாங்க மண்டையை பழங்கு. இங்கே இருந்தாலும் இருப்பான். திரும்ப சாரி, இங்கே ஒரு இருக்குது. இங்கே நான் வச்சுக்கோங்க. தேவையில்லாத இன்னும் அவனை காண எனக்கு தெரிஞ்சு வேணும். பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கறோன்னா கொஞ்சம் நல்லா சவுண்டுக்கு பாருங்க. இல்லை ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேலே தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கால் போயிடும். டே கிளட்டு பயல. இப்போ இதை பூச்சியும் போட்டு தள்ளுவோம். இதான் இந்த பூச்சி தானே. அப்போ நீ கடிச்சிட்டு இருந்தா வாங்க 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 வாங்க. ஹெலிகாப்டருக்கு போடுங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். எல்லாமே இந்த ரூமில் போனோன்னா கொஞ்சம் அப்படி தூக்கி போடும். சரி நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்து டக்கு டக்குன்னு அங்கே மிச்ச வேலையில் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளாங்க. ஸோ டக்குனு அது வேணால் மேலே காத்திக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்துதாங்க கொஞ்சம் ஒன்று சொல்லுங்க. ஷார்ட் கன்னும் தேவை. ஓகே நம்ம ஆனால் இன்னும் இந்த விளையாட்டு யாராவது விளையாடாமல் இருந்தீங்கன்னா விளையாண்டு பாருங்கள். நல்லாயிருக்கு. 2 பேரும் வச்சு விளையாண்டு பாருங்கள். அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இங்கேயே போட்டுருவோம். அடுத்து டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம இருக்கிறது ரொம்ப சின்ன டைம் தான். ஸோ இங்கேருந்து தானே ஒன்று எடுத்தோம். அப்போ வேறு எங்கே இருந்துச்சு? அந்த பாத்ரூமில். சரி முதல் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். பாத்ரூமில் இருந்துச்சு. ஆனால் கிளம்பி பாத்ரூம் கழுவே மாட்டேங்குது. ஸோ சாரி, உங்களை சொல்ல நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே என்ன? க்ரோபார். தேங்க்யூ. நம்ம போய் மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்துக்குவோம். ஒன்றுமே கிடைக்கலன்னா கடுப்பாயிடும். நான் கடுப்பேன், நீங்களும் கடுப்பாக ஏதாச்சும் கிடச்சிடணும். சூப்பரான பொருள் கிடச்சிச்சு. அடிச்சு தூக்குங்க. அப்புறம் எங்கிட்ட என்னமோ ஒரு பீஸ் கிடக்குது. இன்னொரு பீஸு அந்த பாத்ரூமில் தான். இந்த பாத்ரூம்லேருந்து கொண்டு வரதுக்குள்ளே தான் நாக்கு தள்ளுது. ஆனால் கிளவி அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சுது. சரி நம்ம என்ன ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கல. அது இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும். இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம நான் அதுக்கு இப்போ சுற்றிட்டு இருக்கேன்னா எனக்கே தெரியல. கால் ஒன்றும் உடஞ்சிருச்சு எனக்கு. அங்கே வந்து ரொம்ப குதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமான பொருள் மக்களே. இது எதுக்கு நான் இங்கே வந்தேன்? ஷன்கன் தேவை. இங்கே மொதல் ஒன்று எடுப்போம். இங்கேருந்து நம்ம வெளியே போய் நம்ம மீது போவோம். எனக்கு கால் வலிக்குது. ஓகே மக்களே. ஏன்னா கிளம்பி எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருமா? யாரோடது? பார்த்துட்டாங்க. இது விழுந்திருந்தான். விடுங்க. போய் அவனை போட்டு தருவோம். இந்த அதுக்குள்ள இங்கே தானே ஸ்டன் பண்ண விட்டேன்.
இங்கே இருக்குது புல்லட். அவனை போட்டு தள்ளிட்டு மிச்ச வேலையை பார்ப்போம். ஏய் பின்னாடி பார்த்துட்டான். இல்லை அது அவ்வளோ புத்திசாலி இல்லை. இப்போ யார் பேசுனா தானே. பை பாய். அப்படி சாவு. சரி நம்ம வந்து இந்த இது தேவை, ஸ்டெங்கன் தேவை. நம்ம போய் அதை மேலே போட்டால் ஈஸியாக இருக்கும். ஒழுங்குங்க திருட்டு பையனாக இருக்கான், சரியான திருட்டு பையனாக இருக்கான் கிளம்பி. ஆனால் அவனை போட்டாச்சு, கவலைப்படாது. இன்னும் 2.5 நிமிஷம் அது கவலை இல்லை. ஆனால் நம்ம இன்னும் டெக் டைப் கண்டுபிடிக்கணும், ஹெலிகாப்டர் மேனுவல் கண்டுபிடிக்கணும். இல்லை 2 பீஸை 2 பீஸ் இல்லை 1 பீஸ் தான். இன்னும் 1 பீஸை வேறு கண்டுபிடிக்கணும். சோபா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகும் போலையே. ஓகே நம்ம முடிச்சிருவோம். நமக்கு கவலை. நெக்ஸ்ட் இந்த பூச்சி தான் போட்டு வச்சு போட்டு இப்போ கிளவி இல்லாமல் எல்லோரும் சத்தம் போட்டு போய் வச்சுருக்கேன். கிளவி இருந்துச்சுன்னா இந்த நேரம் என்ன வேணும் நினைக்க தெரியும். ஆமாம் நான் எங்கே விட்டேன் போது அதை இங்கே தான் விட்டுருங்க. இந்த ஸோ ஆமாம் நடுவில் ஒரு நீ உனக்கு கவனிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இல்லை ஆமாம் அப்படின்னு யாரோ ஒரு சின்ன வாய்ஸ் கேட்டிருக்கோம். அது வேறு யாரும் இல்லை, என் பிரதர் தான். சும்மா பாடி ஏறி வருவான். அவனுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இங்கே போட்டுருவோம். ரொம்ப பற்றி அவனை பற்றி ரொம்ப பலன்னு பேசுவான். எனக்கு கொஞ்சம் அப்போ கீழே போய் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையோ, அந்த இடத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஹெலிகாப்டர் மேனும் போது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் அதிகமாக கிளம்பி போகிற இடம் கீழே தான். காலையில் ஓகே நம்ம கீழே போயிடுவோம். எங்கே அந்த கிழமை எங்கேயோ இங்கே தானே எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். அப்படின்னா அவன் கிளம்பி இன்னும் இங்கே கீழே வரவே இல்லையா? அப்போ அடுத்து இங்கே தான் வருவான். ஸோ முழிச்சோட இங்கே தான் வருவான். அவன் என்னன்னு சொல்ல மாதிரி இதாகுது. கேமில் அதிகமாக கீழே விழுந்து. சூப்பர் காய்ஸ், டெக் டைப் கிடச்சிருக்கு. சும்மா கையை தட்ட போடுங்க. நான் தான் போட்டது, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கைதட்டு போடணும்னா அங்கே கைதட்டு விடுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கைதட்டு போன மாதிரி ஒரு லைட்டாக ஏதாச்சும் அனுப்பிச்சி விடுங்க. ஏதாச்சும் ஃபோர்ஸ் கிளம்பி வந்துருச்சு. நம்மளை எங்கெங்கே அடிப்பான்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. சிங்கப்பெண்டா சிங்க ஆண்டா. ஐம் சாரி லைட்டாக வைக்குள்ள வருது. இது என்ன நோண்டுது கைஸ் பார்த்தீங்களா? இங்கே தான் இப்போ போகிறேன். நாரப்பையன் மொதல் கண்ணு எங்கே விட்டவங்க கைஸ்? கீழே தானே. மொதல் அவனை முடிச்சு விடுங்க. இல்லை சாதா பிறவி மாதிரி முடிச்சுட்டு வராங்க கைஸ். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் கேமராவில். இப்போ வந்தாலும் சத்துன்னு வந்து எங்கே போடுவானே தெரியாது. இந்த இருக்கு இப்போ நம்ம போடுறோம். ஈய அவ்வளோதாங்க இது முடிச்சு விட்டீங்க. வரான் பாருங்க, வருவான் கிளம்பே வரான். என்ன வந்தாங்க சுட்டுங்கோ. இப்போ என்ன பார்த்தீங்களா காய்ஸ்? இங்கே அடிச்சு போய் அங்கே விழுந்துச்சு. ஏதோ நல்ல நேரம் அல்லாவும் காப்பாற்றினாரு, ஜீசஸும் காப்பாற்றினாரு, நம்ம புள்ளியாரும் காப்பாற்றினாரு. ஆமாம் டக்டேப் எங்கே போட்டேன்? ஐயோ இந்த கிளப்போட கேரட்டு சொட்டத்தலை மொட்டத்தலை. அது சொட்டை இல்லை காய்ஸ், மொத்தமாக வலிச்சிட்டான். பட் ஆனால் நமக்கு இன்னும் முக்கியமான பொருள் ஒன்று கிடைக்கவே இல்லை. அது எங்கே கிடைக்குன்னே தெரில. இப்போ நாங்கள் மண்டை வெறியாக்குது. மண்டை வெறிய நெறியடா போட்டா தெரியாதடா. கொஞ்சம் பயந்துருப்பீங்க, பட் ஆனால் அது போடணும். இந்த எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கிளப்பி வந்தால் மட்டும் அது காது கேட்குது பாருங்கள். எல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ்னு கொஞ்சம் பாருங்களேன். கிளம்பனுக்கு காது கேட்காது, ஆனால் கண்ணு நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஸோ கிராணி 3 அடுத்த வீடியோவில் போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி சும்மா கண்ணை தூக்கிட்டு ஸ்டைலில் வரும். அப்போலாம் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தாச்சு, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆமாம் குரோபர் எங்கே போட்ட போது நான் எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே வந்தேன். ரொம்ப அலையிறேங்க, கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே. ஸோ நம்ம எந்த குரோபர் போட்டேன் ரொம்ப நேரம் அலையிறணும். நான் வந்துச்சு சாரி ரொம்ப நேரம் உங்களுக்கு வீடியோ பார்க்க வச்சு. அடுத்த தடவை சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இங்கே தானே இப்போ அடுத்து கீழே போவோம். கீழே ஏதாச்சும் கிடைக்கும்.
அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் கிடைச்சாலும் கிடைக்கும். ஹெலிகாப்டர் மேனுவல் கிடைக்கலாண்ணா அண்ணக்கும். ஏற்கனவே நான் சார் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், சொன்னதான் இங்கே தான் இருக்கா. லைக் கமெண்டு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்கோ. இப்போ இதுக்குள்ளே அங்கே வேறு போய் பார்க்கணும், நாங்கள் போய் பார்த்துருவோம். இப்போ இனிமேல் மேலே தான் கைஸ் கொஞ்சம் பாதி வேலை, அதை முடிச்சுடுவோம். மேலே எல்லாத்தையும் போய் மேலே போடணும். அதுக்கடுத்து ஏதாச்சும் கிடைக்கலன்னா அப்போ மாற்றிக்குவோம். இப்போ என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா இல்லை, இப்போ அந்த மேனுவல் மட்டும் கிடைக்கணும் கைஸ். இப்போ ஒன்று எடுத்து மேலே போடணும். ஓ நோ, இட்ஸ் நோ, oh my god, I got more tension. So no, நீங்களே பார்த்தீங்களா என்ன பண்ணேன், அவசர கொடுக்கற ஏறினேன், அது ஒரு தப்பா. இங்கே பாருங்க மேலே வேறு ஏனி ஆப்ஷன் இருக்குது, பக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, இந்த கேமே இப்படி தான், இந்த கேமே இப்படி தாங்க. நான் இப்போ வேற கிளம்பி வந்துருப்பான், அவனை வேற போட்டு தரணும். அரப்பையா என்ன பண்ணுறது, முதல்ல போய் கன் ஒரு பீஸ் எடுத்து போய் மேலே எதாவது சரி பண்ணிடுவோம். இப்போ நீங்களே பார்த்து நீ என்ன பண்ணி நீ எப்படி பண்ணுறாயினே தெரியல, ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது. மெதுவாகவே இருக்கு, கரெக்டாக இப்போ வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படி எப்படி தான் இறங்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கன் எடுத்து கிளம்புன போட்டுடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலே போய் புல்லட் எடுத்து வந்து எங்கே சுடுறேன்னு மட்டும் பாருங்கள். மறுபடியும் 10 ஆகி ஜனம் புல்லட் கிடக்கும். ஆமாம் கிடக்குது. ஆமாம் இங்கே வந்து என்ன இருக்குன்னு நான் பார்த்தேன். 1 2 கேஸ் என்னை இப்படி கடுப்பேற்றுறேன். என் டென்ஷன் இப்படி நான் ப்ரெஷர் ஆனதே கிடையாது. ஆனால் அந்த கேரளை வச்சு மட்டும் விளையாடும் போது இப்படி ஆகிறேன். பட் 2 புல்லட் எதுக்கும் சேஃப்டிக்கு. இப்போ நாய் வரும், இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே இல்லை நாய், அப்போ கீழே தான் கிடக்கும். டே கிளட்டு பயல, இப்போ அவன் வருவான் பாருங்க. சொல்கிறான் கேமரா பையலன்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, அவனை தான் நம்ம சொல்ல போகிறோம். அவன் எங்கே இருப்பானே, யாருக்கா ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த பண்ண டே கிளட்டு பயல, ஒரே நேரத்தில் 2 புல்லட் இறங்கிட்டாங்க. சரி எப்படின்னு இதில் சிட்ஸ் மை குட். ஓகே, இந்த கண்ணியை தூக்கி மேலே போட்டு ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து என் தம்பி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து அவனோட யூடியூப் சேனல் வேலையாக போயிருங்க, கூப்பிட்டு வர மாட்டேன். அதனால கொஞ்சம், ஆனால் ரொம்ப நேரம் அவனை பற்றி இழுக்க மாட்டேன். சும்மா 5 நிமிஷம் தான், இல்லை 5 நிமிஷம் கூட வராது, 2 நிமிஷம் தான். சும்மா அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் அது ஆனால் இஷ்டம் இல்லை, நான் தான் வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன், அது வந்து பிளாக் ஆகிடுச்சு, அது எப்படின்னே தெரியல. ஸோ அதனால் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சரி இந்த கிழட்டு பையன் வந்துருப்பான், வந்துருக்க மாட்டேன். சரி நம்ம எலக்ட்ரிக் மேலே போட்டுருவோம். ஐயோ இது வேறு ஓவராக பண்ணுதே கைஸ். ரொம்ப இழுக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது ஸ்டார்ட் எடுத்து போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா எதுவும் எடுக்கல, இல்லை எனக்கு வீடியோ பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. சரி நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டால், நீ கமெண்டில் என்னைய திட்டாதீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் ரொம்ப லேட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பேசுகிறேன், ஏன்னா டச் விட்டு போச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து போய் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கேன் கைஸ், இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கேன். போயிட்டீங்க அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு எப்படி சொல்லுமா இருக்குது, இந்த கிராணி 2 எனக்கு இனிமேல் விளையாடவே வேணான்னு தோணுது. இல்லை நான் என்ன பண்ணேன்னு பண்ணுறேன். என்னமா கியூட்டே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா Day 3
இல்லை எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஃப்ரீ அந்த எம்மனோட பாசம் என் கழுத்தை மட்டும் இல்லை, எங்கெங்கேயோ சுற்றி கிடக்குது. ஓகே ஓகே, கிளம்பி வந்துருப்பான். இப்போ அவனை எத்தனை தடவை தான் சாவடிக்கிறது எனக்கே தெரில. ஆனால் இதோட கிளம்பி வச்சிடலாட்டோன்னே இந்த பக்குக்கு அதுக்கும் நான் சத்தியமாக ஜெயிச்சிருக்க மாட்டேன். இப்போ ஏதோ ஜெயிக்கிற நிலைமைக்கு இருக்கேன், அது காரணம் கிளம்பி தான். என் வாழ்க்கையை தொடர்ந்து வச்சு தெய்வமே உனக்கு வாழ்க்கை நாசமாக போகுது. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டோம். இந்த ஹெலிகாப்டருக்கு போடும் போது தான் நம்ம மக்கர் பண்ணி நம்மளை சூசைட் பண்ணிடுறோம். இப்போ ஏதாவது சாச்சா நான் கிடப்பேனுங்க. என்ன யூஸ் பண்ணேன்? ஏய் என்னடா பக்குது இது? ரொம்ப ரொம்ப அநியாயம். ஐயோ இப்போ ஏதாச்சும் வழியும் இல்லையே மேலே போக. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. சரி நான் என்னங்க யூஸ் பண்ணேன்? என்னை ஏன் யூஸ் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு இப்போ அழுக தான் வருது. ஆனால் வெளியே அழுக மாட்டேன், ஆம்பளை பிள்ளை அழுக முடியாது, அழுகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு இப்போ அழுக வருது. எனக்கு இப்போ கண்ணீர் முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ இந்த கடைசி தடவை அடவுலே அஜிட்டே மந்திரத்தை போட்டாச்சு. யோ இதை ஒன்று தான்யா, ஏற முடியாயோ ப்ளீஸ்யா, ஒன்றே ஒன்று ப்ளீஸ் 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 ஏற விட்ரு ஏற விட்ரு ஏற விட்ரு ஏற விட்ரு ஏற விட்ரு ஏற விட்ரு. அவ்வளோதான்டா, முடிச்சிட்டாயிடா. சரி முடிச்சாதான் கைஸ் முடிப்பேன். ஓகே நானே நம்ம இங்கே எதுவுமே இருக்காது தெரியும். இப்போ எதுக்கு நான் இதை தூக்கிட்டு வந்தேனே தெரியல. முதல் நான் அந்த பீஸை 2 எடுத்துக்குவோம். சரி அப்புறம் எதுலேருந்து விட்டேன்னா என் அழுக முட்டிட்டு வரதுலேருந்து விட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போலேருந்து பேசிட்டேன். விட்டேன் அந்த டாபிக் வந்துச்சு. நான் வந்து அடுத்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி ஹேங் ஆகணும்னு மாதிரி நோண்டுறேன், அது எதுக்குன்னே தெரியல. இது என்னாச்சு? ஆனால் இந்த ஏணி தான் ரொம்ப எனக்கு டஃப் கொடுத்தாங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு டேலேயே முடிச்சிருப்பேன். செகண்ட் டே எப்படி செத்தேன்? அந்த ஏணியால். தேர்டு டே எப்படி செத்தேன்? இதுக்கு நான் எடுத்து வந்தேன். எனக்கு அந்த கிணறு கூட மேட்டர்ல. காய்ஸ் திருட்டு போயிடா. இங்கே பாருங்க கேமரால எப்படி பார்க்குறியா நாரப்பையன். சரி அதோட நமக்கு இல்லை நேரம். ஆனாலும் நம்ம இன்னொரு சின்ன வேலை இருக்குது, இன்னொரு சின்ன வேலை இருக்கு. இப்போ நம்மளுக்கு கன் இருக்குது, ஆனால் புல்லட் இல்லை. அது கவலைப்படாதீங்க, நம்மளால தான் அன்லிமிட்டட் புல்லட் இருக்குது. இதை கொஞ்சம் எடுங்க வச்சுக்கோ. இப்போ போய் நான் அதை சுட்டுட்டு அப்புறம் உடனே வந்து கடி பண்ணுறேன். ஆனால் இந்த கேம்லேயே பிடிச்சதான் அந்த ஒரே ஒரு அதை டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த ஒரே ஒன்று ஏன் பிடிச்சிருக்குன்னா இப்போ நான் விளையாடுவேன் பாருங்கள். ஏன்னா அதில் தான் ஓவராக மக்கள் பண்ணுவேன். இதுக்குள்ளே எவனும் ஒருத்தன் கிடப்பேன். ஏன் சென்றுருப்பேன் ஆசாம போகிறேன் அந்த குட்டி சேஃப் கீகே. சரி இப்போது தலை வெடிக்குது எனக்கு. இப்போ நான் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் பண்ணல. இப்போ அந்த சேஃப்டிக்குள்ளே ஹெலிகாப்டர் மேன் இல்லைன்னா நான் ஒன்றா தான் பண்ணுறது. அப்புறமேட்டு அது ஓகே இந்த அன்லிமிட்டட் ஆமோ வச்சு நம்ம இதை முடிச்சுடுவோம். இப்போ நம்ம அந்த குட்டிலேயே வச்சுருப்போம். இன்னும் ஒரு தடவை வரும், அப்புறம் இன்னொரு தடவை வரும். இப்போ இன்னொரு தடவை மாட்டிக்குவோம் ஒருத்தன். அவ்வளோதான். அடுத்து இன்னொருத்தன் வருவான். அடுத்த தடவை மாட்டிக்கிட்டான். ஐயோ அன்லிமிட்டட்னால கண்ணமணி நகை வைக்கிறாள். காசு அன்லிமிட்டட் தான் என் வயிற்றுக்கு கொடுத்தது. ஓகே இங்கிட்டு இப்போ இன்னொரு விடுவேன். சைச்சு இங்கிட்டு
ஏய் எனக்கு கடுப்பாது கைஸ் கைஸ் இது நான் கைஸ் எப்படியோ நான் அதை வெற்றிகரமாக முடித்துள்ளேன். அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப் இருக்குது, அதை இதை சமாளிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த இருக்குது பக்கத்துலேயே பிடிச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு தடவை ஏனியில் இறங்கிட்டு ஏறணும். எனக்கு இப்போ அது கடுப்பாகுது எனக்கு. பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். இப்போ போகலாமே அப்பாடி. இதுதான் நம்ம ஹெலிகாப்டர். ஆனால் மேனுவல் தேவை, இல்லைனா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நடப்பேன் இத்தனை தடவை நான் எஸ்கேப் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் மேனுவல் இல்லைனா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு 2 கால் அடிக்கிறேன். நம்ம தலைமை தான். ஹெலிகாப்டருக்கு எங்கே வச்சேன்? இங்கே இங்கே மேலே எனக்கு ஒரு டவுட், இந்த டேப்பால் எப்படி இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் தாங்குன்னே தெரியும். இவ்வளோ டேப் அதனால தாங்குதா இல்லை டக்குன்னு என்னது டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஆனால் அந்த டக்கு ஓகே. நம்ம இதை போய் ஃபில் பண்ணுவோம். சரி நம்ம போய் ஃபில் பண்ணுவோம். எங்கே இருக்குது ஃபில்? இது பின்னாடி சீக்கிரட்டாக வச்சுருக்கேன்ற பேரில் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன். நான் இந்த கேம் விளையாடும் போது ப்ராக்டிஸ் தான் விளையாண்டேன். அது உண்மைதான். கேம் ப்ராக்டிஸ் விளையாண்டானா ஒரு தடவை இந்த மொட்டை கிழமெல்லாம் பார்த்து அப்போ பயந்தேன்னா உண்மைதான். ஆனால் இப்போலாம் இவங்களாம் அசரதே அவ்வளோ இதோட காது முடிஞ்சு. ஆனால் இந்த கிழமை ரொம்ப பயமாக. ஆனால் அப்படி ஒன்றும் நினைக்காதீங்க, கிழமையும் பயமில்லை தான். பட் ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம். நான் விளையாண்டுருவேன், பட் ஆனால் அதை க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் எதுலேருந்து விட்டேன்? இந்த சேஃப் கீழேருந்து மறுபடியும் போய் கீழே இல்லை, எனக்கு கீழே இறங்கி அதை எதுவுமே எனக்கு மேட்ரே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ என்னன்னா இப்போ இறங்கிட்டு ஏறுறதுக்கு இப்போ இறங்கணுன்னா ஒரு மாடு இருக்கும். இதெல்லாம் தான் பயம். கன் எடுத்து போட்டு தள்ளிட்டு இறங்கலாம், மறுபடியும் ஏறலாம். ஒரு டவுட்டு வாங்க. வெயிட் பண்ணு கைஸ். நாசமாக போகிறேன். இங்கே தான் கைஸ் நிற்கிறியா? சரி என்ன வெயிட்டு டீ சாப்பிட உனக்குலாம் சாப்பிடா. என்னமா நிற்கிறேன்? நான் குதிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம் யோசித்தேன். இது அப்படியே அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. என்ன ஒன்றுமே வரல. அது ஜெயிஸ்ட்டாக வராதா? அவ்வளோதான் ஆப்பு. சரி இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்போ தான் நான் அதை சுற்றுறோம். அப்புறம் பாம்பு எங்கேயாவது வச்சுருக்கேன் என்னன்னு பார்ப்போம். இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியுது, இதுதான் நான் லூஸ் இந்த செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம கீழே போய் தான் வந்து இந்த கிழவனை தாண்டி இப்போ நம்ம கொள்ளாமல் தான் போகணும். சமாதானம் கூட நீட்டிடலாமா? இப்போதைக்கு இப்போ வேறு வழியில் சமாதான குடி வெள்ளை கொடி என்றல என் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கு. சாவு இப்போ இல்லை, சாக மாட்டேன். மேலே வரவும் செத்தனா 5வது நாள் ஆயிடும். அப்புறம் எனக்கு ஆப்பு. இப்போ நான் சேஃப்டி இடத்துக்கு சேஃபாக போகணும். அது உள்ளதான் எனக்கு இப்போ கடைசி நம்பிக்கை. எனக்கு இப்போ இதுதான் கிளம்பி சுற்றுவான். இங்கே இல்லை, அப்போ வேற எங்கேயும் இருக்க மாட்டான். ஐயோ பார்த்துட்டாங்க. இங்கே தான் வரையான். டேய் இப்போ வாடா பார்ப்போம். எங்கே கைஸ் போனேன்? வேற எங்கே இருப்பேன்? பயமா இருக்கு. வேற எங்கே இருப்பேன்னு நினைக்கிறீங்க? தூங்கும் போது
தூக்கில் தொங்குறதுன்னா அதுதான். சும்மா வழி மாமா வழிக்கு பழுமங்க பழுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முதல்ல எங்கன்னா இருக்குது பாப்போம். இங்கே இருக்குது, அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு இந்த பக்கு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஏணி தான். இப்போ நான் ஏறும் போது பக் ஆகிடுச்சுன்னா 5th டே கேட்டுப்பேன் வந்துடுவான் எனக்கு ஆப்பு. அப்போ நான் தப்பி பண்ணேன் என்ன தெரியல. ஏறிடுங்க, ஏற ப்ளீஸ்டா ஏறிட ஒரே அவ்வளோதான்டா கைஸ். பிடிச்சாச்சு. இந்த சாவி எங்கே போட்டேன் கைஸ். அப்புறமேட்டு பாய். அடுத்து நான் எப்போ இந்த மாதிரி வீடியோ பண்ணுவேன், ஆனால் ஷார்ட்ஸ் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட்டு லைக் ஒருத்தரும் போட மாட்டேங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு அது எதுக்குங்க எங்கிட்ட வரும். அது நான் பேசினாலே எனக்கு மறதி ஆயிடுச்சு. வேறு ஏதாச்சும் தேவையா? சரி ஓகே, இந்த கேள்ட்ட போய் பாய் சொல்லுங்கள். சொல்லவா? see you soon. பாய். அடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாரு. ஆனால் இவனை மொத்தம் எத்தனை தடவை போட்டு வரவே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ வருவான் பாருங்க, வழியார் மூலத்தை பேராடிய வழியார் மூலத்துக்கு நம்ம தாத்தா வருவார். அப்புறம் பாய் தேங்க்யூ. மொட்டை